Hi friends, welcome back to my channel. கிச்சன்ல நம்ம ரொம்ப நேரமா நின்னு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அந்த வீடியோல பார்க்க போறோம். இது கூடவே ஒரு சில க்ளீனிங் டிப்ஸும் சேர்த்தே பார்க்கலாம். சோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதை 2 போர்ஷனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை சூடுபடுத்திட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா கட் பண்ணிடலாம். கீழே இருக்கிற போர்ஷன் கொஞ்சம் அதிகமான சைஸ்லையும் மேலே இருக்கிறது கொஞ்சம் கம்மியான சைஸ்லையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கத்தி கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கையில் கீறாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இடிகள் இல்லாத சமயத்தில் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக 3 பல்லு பூண்டை இதில் போட்டு இடித்து காட்டியிருக்கிறேன். இதை இடிக்கிறதுக்கு சப்பாத்தி கட்டை அப்படி இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. குடுவை ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இடிக்கும் போது வெளியில் தெரிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி குட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், நல்லா நசுக்கி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே கட் பண்ணியிருக்கிற இன்னொரு போர்ஷனை இன்னொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் பாட்டிலுடைய மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சைட்லேயும் 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் 2 சைட்லேயுமே ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இந்த மாதிரி சணல் கயிறோ அப்படின்னா ஏதாவது த்ரெட்டோ இருந்துச்சு அப்படின்னா போட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. உள்பக்கமாக விட்டு நல்லா நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா கலண்டு வராமல் இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்து கட்டி எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கமாக நாட் போடுறத விட இந்த மாதிரி உள்பக்கமாக போட்டிங்க அப்படின்னா வெளியிலையும் தெரியாது. அதே சமயத்தில் நல்லா ஃபிட்டிங்காக டைட்டாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவிட்டு அந்த ஸ்க்ரப்பரோ இல்லை ஸ்பாஞ்சோ அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியோடு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இங்கேன்னு போட்டு வைக்காமல் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம பாத்திரம் கழுவிட்டு இப்படி போட்டு ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு நல்லா ட்ரை ஆகிடும். அடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கவரை ஓப்பன் பண்ணிடலாம். நார்மலாகவே நம்ம கவரெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது சென்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் ஓப்பனே ஆகாது. அதுக்கு இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பெரிய லெமனை கட் பண்ணிட்டு பிழியணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதை விட குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா பிழியறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிகமான அளவில் நமக்கு சாரம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் பிழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக அந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் பிழியிறப்போ அதிகமான குவான்டிட்டியில் நமக்கு ஜூஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எல்லா தோலையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லெமனுடைய தோலை மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. டெய்லியுமே சமையலுக்காக நம்ம கட்டர் போர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கட்டர் போர்டை இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை நம்ம டெய்லியுமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதில் ஒரு விதமான ஃபங்கல் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சால்ட், பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமனுடைய தோலை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயம்லாம் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில வெங்காயத்தில் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கட் பண்ணும்போது கண்ணில் அதிகமாக தண்ணி வரும். கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கண்ணில் எரிச்சல் இல்லாமல் கண்ணில் தண்ணி வராமல் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நார்மலாகவே நீங்கள் கத்தியெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டன் டைப்பில் வாங்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக ஜிக்ஸாக்காக இருக்கிற மாதிரி கத்தியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கத்தியை நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளாட்டன் டைப்பில் இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக குட்டி குட்டியாக கட் பண்ண முடியாது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். முக்கியமாக தக்காளி கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன டம்ளரை பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரை இந்த மாதிரி சென்டரில் வச்சு பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க.
இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு மாவு அரைச்சதுக்கப்புறமா கைவிட்டு நல்லா கிளறிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைப்போம் இல்லையா? ஸோ மாற்றி வைக்கும் போது இந்த மாதிரி மெத்தடில் மாற்றி வச்சுக்கோங்க. எதுக்காக ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்குறோம் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் குக்கர் வந்து நல்ல கனமாக இருக்கும். அதே சமயத்தில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸை வந்து திருப்பி வைக்கிறதுனால உள்ளே வந்து அந்த ஏர் எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஒரு விதமான ஹீட் வந்து வெளியேறும். மாவு ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றிடாமல் 3/4 பங்கு அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடலாம். கேஸ்கெட் மட்டும் போட்டுக்கோங்க, விசில் தேவையில்லை. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோன்னா, ஒரு சில பேருடைய கைக்கு மாவு வந்து நல்லா கிளறி வச்சா கூட பொங்கி வராது. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குளிரான பிளேஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட மாவு வந்து சரியாக பொங்கி வராது. ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டுட்டு நல்ல கனமான ஒரு டவலோ இல்லைனா துணியை கூட நீங்கள் போட்டு மூடிக்கலாம். நான் வந்து சாதாரணமாக அப்படியே தான் வச்சுருக்கிறேன். 8 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். நீங்கள் அரைக்கிற இட்லி மாவு சரியாக பொங்கி வரல, சீக்கிரமாக புளிச்சு போயிடுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிளாஸ் வச்சு ட்ரை பண்ணுற இந்த ட்ரிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு நல்லா பொங்கி வந்தால் தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு நல்ல பதமாக பர்ஃபெக்டாக அரைச்சி வச்சுருந்தா கூட ஒரு சில பேருடைய கைக்கு மாவு பொங்கி வராது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு இப்போ உங்களுக்கு நல்லா கிளறி காட்டுறேன் பாருங்கள். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. கிளறும் போதே இந்த மாதிரி நல்ல நுர மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம செய்கிற இட்லியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவுக்கு மாவும் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள், நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பயிர் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பயிர் வேணுனாலும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஊற வச்ச பச்சை பயிரை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே வச்சுக்கலாம். இதை உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே இட்லி பிளேட்டை வச்சிடலாம். தனித்தனியாக வேக வச்சோம் அப்படின்னா டைமும் அதிகமாக எடுக்கும், கேஸும் நமக்கு செலவாகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி அவிக்கும் போதோ இல்லைனா வேறு ஏதாவது செய்யும் போதோ ஒரே டைமில் ஒரே பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா டைமும் நமக்கு சேவ் ஆகும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு இட்லியை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இட்லி நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரே டைமில் 2 ரெசிபி செஞ்சால் மாதிரி இருக்கும், டைம் சேவ் ஆகும், கேஸும் மிச்சமாகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் மாவு அரைக்கும் போது கிளாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல மெத்துன்னு பஞ்சு போல் நல்லா சூப்பராக ஒரு இட்லியை செஞ்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.